தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2025 குவாலிஃபயர் டு திண்டுக்கல் டிராகன்ஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். திண்டுக்கல் டிராகன்ஸ் எலிமினேட்டரில் ஜெயிச்சுங்க வந்திருக்காங்க. சிஎஸ்டி அது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் குவாலிஃபயர் 1ல் தோத்துட்டுங்க வந்திருக்காங்க. லீக் ஸ்டேஜில் தோக்காத ஒரு டீமாக இருந்து குவாலிஃபயர் 1ல் தோத்தாங்க அப்படின்றது பின்னடைவு அப்படின்னாலும் கண்டிப்பாக கான்ஃபிடண்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க செலெக்ஷன் பேஸ்லேயே பெஸ்ட் டீமை செலக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. திண்டுக்கல் டிராகன்ஸ் போன போட்டியில் ஜெயிச்சனால அவங்களும் ஒரு கான்ஃபிடண்ட்டை எடுத்துகிட்டு வருவாங்க. போன சீசனில் டைட்டில் வின்னராக இருந்த திண்டுக்கல் டிராகன்ஸ் மறுபடியும் ஃபைனலுக்கு போவாங்களா? ஐடிடி வெயிட் பண்ணுறாங்க. எந்த டீம் ஐடி டீமோட விளையாட போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது, ஃப்ரீ கான்டெஸ்ட் ரெகுலராக கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு இருக்குது. ஜூன் 5லேருந்து ஜூலை 31 வரைக்கும் ஹெவி இன்வெஸ்டருக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸஸ் வின் பண்ணலாம், பயன்படுத்திங்க. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. NPR காலேஜ் கிரவுண்ட் திண்டுக்கல்ல தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஜூலை 4 7:15 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 79 போட்டி. 2021 28 போட்டி. பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 9 வின்னு, சேசிங்க்கு 19 வின்னு. சேஸ் தான் ப்ரிஃபரபிள் ஜென்ரலாக. பட் இது நாக் அவுட் ஸ்டேஜ் அப்படின்றனால ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கும்போது கண்டிப்பாக ப்ரெஷர் ஆவாங்க. அப்படி யோசிச்சு பேட் ஃபர்ஸ்ட் எதுவும் பண்ணுவாங்களா? போன போட்டியில் எப்படி ஒரு எதிர்பார்ப்பு அஸ்வின்ட்ட இருந்து இருந்தது. பட் சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணார். கண்டிஷன் பேஸ்லேயே போயிட்டார் அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அதனால் இன்றைக்குமே டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 159 ஆவரேஜ். இங்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக இருந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜாக இருந்திருக்கு. NRK ஹை ஸ்கோரு, திண்டுக்கல் டிராகன்ஸ் ஓவராலாக லோ ஸ்கோரு பிலோ 150 12 டைம்ஸு, மீடியம் ஸ்கோர் 9 டைம்ஸ் அண்ட் 190 அபோவா 7 டைம்ஸ் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. சிஎஸ்டி விளையாண்ட 17 போட்டியில் 9 வின்னு 8 லாஸு. இது அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஈக்குவலாக என்ன சொல்ல போனால் ஒரே ஒரு வெற்றி தான் அதிகமாக தோல்வி விட எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் சுமாராக தான் திண்டுக்கல்ல விளையாண்டுருக்காங்க. பட் திண்டுக்கல் டிராகன்ஸ் திண்டுக்கல்ல ரொம்பவே சூப்பராக விளையாண்டுருக்காங்க. உங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ் டெஃபினட்டாக எடுத்திருக்காங்க. 24 போட்டியில் 18 வின்னு 6 தோல்வி அப்படின்ற அந்த இடத்துல கிட்டத்தட்ட 3/4 வின் அப்படின்னு இருக்கு. 75% வின் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் அட்வான்டேஜ் டிடிக்குன்னு சொல்லலாமா? பட் சிஎஸ்டி லீக் ஸ்டேஜில் தோக்காமல் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவ்வளோ ஈஸி கிடையாது. எப்பயுமே சிஎஸ்டி அவங்களோட செலெக்ஷனில் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, மேட்ச்லேயும் பெஸ்ட் அவுட்புட், ஓவரால் சாம்பியன்ஷிப்லையும் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் அவங்களுக்கு பழகி இருக்கும். அதனால் ப்ரெஷர் இல்லாமல் விளையாடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஆடடாக பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக 146 சேஸ் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல் டிராகன்ஸ் 190 சேஸ் பண்ணியிருக்காங்க. சேஸ் பண்ணும்போது அவ்வளோ விக்கெட்ஸை விடலை. ஸோ அதுவுமே இவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். இன்னும் டீம் பற்றி பேசும்போது நான் தெளிவாக பேசலாம். லீக் ஸ்டேஜில் 4 போட்டிகள், 2 நாளில் 4 போட்டிகள், ஒரு டே மேட்ச், ஒரு நைட் மேட்ச், டே மேட்ச், நைட் மேட்ச் அப்படின்ற மாதிரி நடந்தது. 203 அதிகபட்ச ஸ்கோராக இந்த சீசனில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வந்திருக்கு. ஸோ 150 ரேஞ்சில் 2 ஸ்கோர், 180 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கோர், 202 மறுபடியும் ஒரு இடத்துல. அண்ட் போன போட்டியில் 140க்கு 9 அப்படின்னு திருச்சி கிராண்ட் ஷோலாக சுருண்டாங்க. குறிப்பாக திண்டுக்கல் டிராகன்ஸோட பவுலிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற அந்த இடத்துல அப்படி ஒரு விஷயம் நடந்தது. டெஃபினட்டாக டிஜிசி ப்ரெஷரை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த தோல்வி. திண்டுக்கல் டிராகன்ஸ் ரொம்ப எளிதாக ஜெயிச்சாங்க. குறிப்பாக அஸ்வினோட அந்த பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பயங்கரமாக இருந்தது. தொடர்ந்து அந்த அஸ்வின் அவுட்புட்டு, குறிப்பாக பிளே ஆஃப்ஸில் கொடுக்குற அந்த அவுட்புட் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. போன சீசனில் அது தொடருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ஆசிக் மோஹித் ஹரிகரன் ஓப்பன் பண்ணுறாங்க. டீசன்ட் ஸ்டார்ட். ஆசிக் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்னா கூட ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது இந்த டீமுக்கு ஒரு பாசிட்டிவ். மோஹித் ஹரிகரன் குயிக்காக ஆட பார்க்குறாரு. ஒரு சில நேரங்களில் சக்ஸஸ் ஆகுது, ஒரு சில நேரங்களில் டவுன் ஆகுது. பாபா பிரஜித், விஜய் சங்கர், ஜெகதீஷன், ஸ்வப்னில் அப்படிங்கிற மாதிரி மிடில் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ். பாபா அண்ட் விஜய் சங்கர் நல்ல ஃபார்மில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணுறாங்க. பவுலிங் பேஸ்லேயும் ஸ்ட்ராங் அவுட்புட் கொடுக்குறாங்க. ஜெகதீஷனோட பேட்டிங் கொஞ்சம் ஒரிங்க இருக்குது. ஓரளவுக்கு ஓகேவாக தான் பண்ணுறாரு. பெஸ்ட்டு கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா முன்னாடி அவர் வந்தாவே ஒரு 50+ ஆட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரோட ஃபார்ம் இருந்தது. இப்போ அது டவுன் ஆகிருக்கு. அண்ட் மிடில் ஆர்டரை விரும்பி எடுத்துக்கிட்டாரு. ஒரு T20 மோடுக்கு போகணும்னு நினைக்கிறார். நாராயண் ஜெகதீஷனோட லைஃப் நிறைய நேரங்களில் செலக்ட் ஆகாதனால ஒரி ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா செம்மையான ஒன் டே கிரிக்கெட்டர். T20 ஃபார்மேட்டுக்கு ஓகேவா சொல்லலாம். டெஃபினட்டாக அதுலேயுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுற இந்த ஃபார்மேட்டுக்கு TNPL லெவலுக்கு கண்டிப்பாக பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். பட் செலெக்ஷன் பேஸில் ஒன் டே கிரிக்கெட்டில் நிறைய எடுக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். IPL மாதிரி லெவலில் நிறைய ஸ்கோர் பண்ண ஒரு பிளேயர் உள்ளே வரல அப்படிங்கிற அந்த லெவல்.
நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக ஆடணுமோ அப்படின்னு அவர் மைண்ட் செட்டை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனால தான் நம்பர் 5 நம்பர் 6 ஒரு ஃபினிஷிங் ரோலில் நான் வரேன் அப்படின்னு இந்த வருஷம் விரும்பி எடுத்துக்கிட்டாரு. பட் அது அவருக்கு சக்ஸஸ் கிடைக்கல அப்படிங்கிறது தான் இங்கே ஃபேக்ட். ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் டீசெண்டாக விளையாண்டாரு, மற்றபடி சிறப்பாக இல்லை. ஸ்வப்னில் எதிர்பார்த்த போலிங் கொடுக்கல, பேட்டிங் பேஸில் சில நேரங்களில் சைன் பண்ணியிருக்காரு, சில மேட்சஸ் ட்ராப்பும் பண்ணியிருக்காங்க. தினேஷ் ராஜ் டீசெண்டான ஹிட்டிங் எபிலிட்டி. சுனில் கிருஷ்ணா ஒரு போட்டியில் நல்லா விளையாண்டாரு, நிறைய வாய்ப்பு கிடைக்கல. அபிஷேக் தன்வர், லோகேஷ் ராஜ் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. டெஃபினட்டாக பேட்டிங் டெப்த் இருக்கிற யூனிட் அபிஷேக் தன்வரோட போலிங் போன 2 போட்டியில் ரொம்ப சுமாராக இருந்தது. டெஃபினட்டாக நல்ல பவுலர், ஆரம்பத்தில் டாப்லேயே இருந்தார் விக்கெட் டேக்கிங் லெவலில், இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருக்காரு. ஜே பிரேம்குமார் இந்த டீமுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருப்பார் அடுத்தடுத்த வருஷங்களில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற அளவுக்கு சூப்பர் பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. சிலம்பரசனோட பவுலிங் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நல்லா ஷோ பண்ணுறாரு. லோகேஷ் ராஜ் எப்பயுமே கோல்டன் ஆகாமல் ஏன் முழுமையாக பயன்படுத்தலை அப்படிங்கிற கேள்வி எப்பயுமே இருக்கும். இந்த வருஷமே சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் ஆரம்பத்தில் அப்படி தான் பண்ணாங்க. ஒரு மேட்ச்சில் செம்ம கலக்கனா பவுலிங் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே இப்படி ஒரு டேலண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறன்ற அளவுக்கு அப்ரஜித் சொன்னார். அப்படி இருந்துமே மறுபடியும் அவர் வந்து கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்னாக இல்லை, ட்ராப் பண்ணணும்னு நினச்சி ட்ராப் பண்ணாங்களான்னு தெரியல. லோகேஷ் ராஜ் வெளியில் வச்சு ரோஹித் சுத்தாரை வச்சுருந்தாங்க. போன போட்டி 1 செகண்ட் லோகேஷ் ராஜ் உள்ளே வந்திருக்கார். பாசிபிளாக அது தொடரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் பவுலிங் ஆப்ஷன் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. திண்டுக்கல் டிராகன்ஸு இந்த டீமில் டாப் 3 எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ், குறிப்பாக ஐபிஎல்ல விளையாண்ட பிளேயர்ஸ். ஸோ அதே மாதிரி பாட்டமில் வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் ஆர்யா, இவங்க ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பவுலர்ஸு, பயங்கர ஸ்ட்ராங்கான அவுட்புட்டு நல்ல ஃபார்மும் கொடுக்குற பிளேயர்ஸாக இருக்காங்க. அதில் குறிப்பாக பெரியசாமி டிஎன்பிஎல்லோட பெஸ்ட் அவுட்புட் கொடுத்துருக்காரு நிறைய நேரங்களில். ஸோ அதை நம்ம பார்த்துருக்கோம். சசிதரனை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பவுலிங் பேஸில். டிடி சந்திரசேகருக்கு ஓவராக கண்டிப்பாக டிடி சந்திரசேகரை விட சசிதரன் நல்லா பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான் அந்த ஒரு சேஞ்ச் இருந்தது. அண்ட் டிடி சந்திரசேகரை உள்ளே வச்சிருக்கலாம். ஒரு வேளை தினேஷ் ஹெச்சை வந்து இம்பாக்ட் சப்பாக வச்சுட்டு பாசிபிளாக பேட்டிங் டாப் ஆர்டரே ஓகேவா நான் ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் பவுலிங் பேஸில் டிடி சந்திரசேகரை கொஞ்சம் எடுத்துக்க பார்ப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்புவாங்க. கார்த்திக் சரண் சப்போர்ட் பண்ணுறதுக்கு போலிங்கில் இருக்கார். மிடில் பேஸில் ஒரி இருந்தது ஆரம்பத்தில் நம்ம யோசிக்கும் போது, அப்படி ஒரு ஒரியை யோசித்தோம். பாஃப்னா ஒரு சில நேரங்களில் விமல்குமார் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. ஹனி சைனி குயிக்காக ஆடுற, தினேஷ் ஹெச் கொஞ்சம் சின்ன சப்போர்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த பேஸில் இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கூட மிடில் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும்னு சில போட்டிகளை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் வெற்றிக்கு பக்கத்துலையும் சில நேரங்களில் வெற்றியாகவும் ஏற்படுத்தி கொடுத்ததுனால மிடில் ஆர்டர் ஒரி அப்படின்ற மாதிரி பெருசாக யோசிக்க தேவையில்லை. திண்டுக்கல் டிராகன்ஸ் பவுலிங் பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற அந்த பாசிட்டிவ் இந்த டீமுக்கு இருக்குது. 2 டீமை கம்பேர் பண்ணும்போது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் திண்டுக்கல் டிராகன்ஸ் பவுலிங் பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் வாரியர் அண்ட் அஸ்வின் 3 பவுலர் ஐபிஎல் லெவல்லேருந்து வந்திருக்காங்க. பெரியசாமி திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு செம சப்போர்ட்டாக எண்ட் ஓவர்ஸில் இருக்கார். பட் இந்த சீசன் கொஞ்சம் டவுனாக இருக்கிற ஒரு ஃபீல், எண்டில் நிறைய ரன்ஸ் கொடுத்தாரு. பட் போன போட்டியில் வீசின விதம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. சசிதரனை பொறுத்த வரைக்கும் செம்ம டேலண்டாக தெரிகிறாரு, பார்க்கலாம். ஓவர் டிடி சந்திரசேகர் எடுத்துகிட்டு வந்தாங்க, அது தொடரணும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் பவுலிங் பேஸில் இவங்க தான். அண்ட் மிடில் ஆர்டரில் இருக்கிற அந்த பிளேயர்ஸ் ஓரளவுக்கு ஒரி அப்படின்னா கூட விமல் இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பேஸில் அவுட்புட் வருது. தமிழ்நாடுக்கு விளையாடுறாரு விமல்குமார். ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. சிஎஸ்சின்னு பார்க்கும்போது எப்பயுமே கடப்பாறை சைடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பிளேயர் செலெக்ஷன் இருக்கும். அதில் மோகித் ஹரிகரன், பாபா பிரஜித், விஜய் சங்கர், நாராயண் ஜெகதீஷன், ஸ்வப்னில் இவங்கெல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. ஸ்வப்னிலோட பவுலிங் ஒரியாக இருக்குது, ஜெகதீஷனோட பேட்டிங் ஒரியாக இருக்குது. விஜய் சங்கர், அப்ரஜித் கன்சிஸ்டண்டாக அவுட்புட் கொடுத்துட்டு இருக்காங்க பேட்டிங் பேஸில். பவுலிங் கொஞ்சம் டவுன் ஃபீல் இருக்குது. ஓவராலாக 2 டீமை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற சிஎஸ்ஜி ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட திண்டுக்கல் டிராகன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்களோ அப்படின்ற ஃபீலை கொடுத்துருக்கு. ஸோ பார்க்கலாம். திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது, அப்பனாண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. சேஸ் பண்ணாங்கன்னா திண்டுக்கல் டிராகன்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஏன்னா பவுலிங் பேஸில் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த இடத்துல திண்டுக்கல் டிராகன்ஸ் ஜெயிப்பாங்க. பவுலிங் ஆப்ஷன் 2 சைடுமே கொஞ்சம் ஹெவி தான். அஸ்வின் ஆரம்பத்தில் 5 பவுலர் ஸ்டிக் அப்படின்னு தான் போனார். இப்போ கார்த்திக் சரனை கொஞ்சம் பயன்படுத்துகிறார். அதுக்கு காரணம் சந்தீப் வாரியரோட இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. சின்னதாக சைட் ஸ்ட்ரெயின் வச்சுட்டே இருக்கார். போன போட்டியில் 2 ஓவர் வீசினார், நல்லா கண்ட்ரோல் பண்ணார். 2 ஓவருக்கு 7 ரன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸ்டில் அடுத்தடுத்து ஓவர் போட முடியல. ப்ரிகாஷனாக கூட ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவரோட இம்பார்ட்டன்ஸ் இந்த டீமுக்கு வேணும். எக்ஸ்ட்ரா பேஸ் வீசுகிறாரு. ஸோ அது இந்த மாதிரி டீமுக்கு கொஞ்சம் பலம் இல்லாமல் இருக்கும், கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நான் சந்தீப் வாரியர் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட நம்பி போகலாமா, ஓவர் முழுமையாக போடுவாரா அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் அவருக்கு தான் தெரியும், பார்க்கலாம். அண்ட் இங்கே பவுலிங் ஆப்ஷனில் அப்ரஜித், விஜய் சங்கர் இவங்க கொஞ்சம் ஓவர்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஈவன் ஸ்வப்னில் ஓவர் அதிகமாக வீசாமல் கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அபிஷேக் தன்வர் மோஸ்ட்லி முழுமையாக வீசுவார்.
பிரேம்குமார், சிலம்பரசன் இவங்கெல்லாம் 3 பேர் முழுமையாக வீசிடுவாங்க. மற்ற எல்லாருமே ஷேர் பண்ணிப்பாங்க. அபிஷேக் தன்வர் வித் லோகேஷ் ராஜ் எண்ட் ஓவரா, அபிஷேக் தன்வர் வித் பிரேம்குமார் எண்ட் ஓவரா அப்படின்னு பார்க்கணும். அந்த டைமில் அதை பார்த்துக்கலாம். இல்லை சில நேரங்களில் விஜய் சங்கர் கூட எண்ட் ஓவர் வீசுறாரு. போன போட்டியில் விஜய் சங்கர் எண்ட் ஓவர் வந்து செம்ம அடி வாங்கினார். அதனால மோஸ்ட்லி பிரேம்குமார் அண்ட் அபிஷேக் தன்வர் போகிறதுக்கான வாய்ப்பு. போன போட்டியில் அபிஷேக் தன்வரும் செம்ம அடி வாங்கினார் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். அண்ட் இந்த சைடுன்னு பார்க்கும்போது எண்ட் ஓவரில் சந்தீப் வாரியர், கணேசன் பெரியசாமி ஜென்ரலாக யோசிக்கிறது. சந்தீப் வாரியர் இந்த இன்ஜுரி கன்சர்ன் இருந்ததுன்னா கொஞ்சம் மாறுதல் இருக்கும். சில நேரங்களில் வருண் சக்கரவர்த்தி பேக் ஹேண்டில் வீசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. கார்த்திக் சரனுக்கு எதுவும் போவாங்களா அப்படின்னு பார்க்கணும். சிஎஸ்சி ஆப்வியஸாக டாமினேட் பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் டிடி. இந்த வருஷம் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு டிடி ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது. பார்த்துக்கலாம். சிஎஸ்சி ரீசெண்டாக போன போட்டி மட்டும்தான் தோத்தாங்க. பெரிய தோல்வியாகவும் அமைஞ்சுது. மற்றபடி அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீரீஸ் முழுமையாகவே தொடர் வெற்றிகளை குவிச்சாங்க. டிடி பொறுத்த வரைக்கும் கடந்த 5 போட்டியில் 3 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்சி அகேன்ஸ்டாக லீக் ஸ்டேஜில் தோத்துருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ரீசன்ட் மேட்சஸ் பாருங்கள். டிடி சிஎஸ்சி மாற்றி மாற்றி ஜெயிச்சிருக்காங்க. அண்டு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சிஎஸ்சி மட்டும்தான் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். முதல் முறையாக மோதல் போது டிடி ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து சிஎஸ்சி தான் ஜெயிச்சாங்க. அண்ட் ரீசெண்டாக ஒரு சில கேப்ஸில் டிடி ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஓவராலாக இப்போ கொஞ்சம் டிடி பெட்டர் டீம் அப்படின்னு சொல்லலாம். ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுதான் அந்த டீமுக்கும் கொஞ்சம் பலமாக இருக்கும். கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக சேஸபிள் ஸ்கோரை சேஸ் பண்ண முடியும். டாப் 14ஓட மைண்டில் மோஹிதா, ஆசிகான்னு யோசிச்சுங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஆசிக்கோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது மோஹித்தை விட. மோஹித் கொஞ்சம் கேச்சிங் பொசிஷன் இந்த மாதிரி இடத்துல இருக்கனால கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு சைடு போகலாம் யோசிச்சு. பிக் பேஸில் நாராயண் ஜெகதீசன், சந்தீப் வாரியர், லோகேஷ் ராஜ் அண்ட் சசிதரனை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. சசிதரனை யோசிக்கும் போது டெஃபினட்டாக டீசன்ட் பவுலிங் கொடுத்துட்ருக்கார். கடந்த 2 போட்டியில் அந்த லக்கி அப்படிங்கிறது இருக்குது. லோகேஷ் ராஜன் பார்க்கும்போது எண்ட் ஓவரில் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் விக்கெட் டேக்கிங் பவுலராக தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். சந்தீப் வாரியர் கடந்த சில போட்டிகளில் அந்தளவுக்கு விக்கெட் எடுக்கல அப்படின்னாலும் கண்ட்ரோல் இருக்குது. சில நேரங்களில் அந்த பேஸ் வந்து வேல்யூ பண்ணணும். இன்ஜுரி ப்ராப்ளம் இல்லைன்னா டெஃபினட் கன்சிடரேஷன் தான். நாராயண் ஜெகதீசன் விக்கெட் கீப்பர் டெஃபினட்டாக சூப்பர் பிளேயர் அண்ட் அண்டர் ரேட்டடாக இந்த வருஷம் இருக்கார். பார்க்கலாம். அஸ்வின், பாபா பிரஜித் அண்ட் விஜய் சங்கர் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சிவம் சிங், இந்திரஜித் அண்ட் அபிஷேக் தன்வரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். சிவம் சிங் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவார். அதே மாதிரி இந்திரஜித் சில நேரங்களில் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறாரு. அபிஷேக் தன்வர் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலுமே சிறப்பாக பண்ண முடியும்னு ஷோ பண்ணியிருக்காரு. அந்த பேஸில் இவங்களெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இந்திரஜித் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் டீசன்ட் சாய்ஸ். ஜெகதீசன் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்க. முக்கியமான போட்டி பிக் பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணலாம். அப்ரஜித், சிவம் சிங், மோஹித் ஹரியானா ஒரு சில டீமில் ட்ரை பண்ணுங்க. ஆசிக் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணலாம். விமல்குமார் நல்ல சாய்ஸாக இருக்கார். நல்லா ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ் பேஸில் போகிறது நிறைய நேரங்களில் டிஎன்பியில் சக்ஸஸ் கொடுக்குற விஷயமா இருக்குது. அஸ்வின், விஜய் சங்கர், அபிஷேக் தன்வர், ஸ்வப்னில் ஒரு சில டீம்ஸில், கார்த்திக் சரண ஒரு சில டீம்ஸில், பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி, பெரியசாமி, பிரேம்குமார், சிலம்பரசன், லோகேஷ் ராஜ். ஸோ அந்த அளவுக்கு கிரேட்டாக சந்தீப் வாரியரை ஃபீல் பண்ண முடியல. சசிதரனை சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். ஏன்னா டாப் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் சிஎஸ்சி சைடு இருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்டர்ஸை காலி பண்ணுறதுக்கு முக்கியமாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தர் ஆக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. சசிதரனால் கொடுக்க முடியும். நல்ல அவுட்புட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். கேப்டனாக 1 செகண்ட் அஸ்வின் அண்ட் வைஸ் கேப்டனாக விஜய் சங்கர். பவுலிங் பேஸில் 2 பேருமே முழுமையாக வீசுவாங்க நான் நம்புகிறேன். அண்ட் பேட்டிங் பேஸில் அஸ்வினோட அந்த ரைஸ் அது குறிப்பாக இந்த மாதிரி பிளே ஆஃப் ஸ்டேஜில் தொடர்ந்து அவுட்புட் கொடுக்கறது நல்லா இருக்குது. ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணலாம். டீம் பாருங்கள். விக்கெட் கீப்பர் இந்திரஜித். ஒரு சில டீம்ஸில் ஜெகதீஷனை ட்ரை பண்ணுறது நல்லது. முக்கியமான போட்டி அப்படின்றதுனால பிக் பிளேயர் ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். டீம் பாருங்கள். இப்போதைக்கு இந்த டீம் ஆன் டைமில் என்ன மாற்றங்கள் செய்கிறாங்க, என்ன ஆர்டரில் வருது, குறிப்பாக இம்பாக்ட்ஸ் அப்படி இந்த மாதிரி விஷயங்களை யோசித்து டீம்ஸை பிக் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.